சார் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டர்ஸ். இப்போ அடிஷன் டைரெக்டாக பண்ணிடுவீங்க, சப்ட்ராக்ட் டைரெக்டாக பண்ணிடுவீங்க. ஸோ வெக்டருக்குன்னு தனி ப்ராடக்ட் ரூல் இருக்குது. அந்த ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதா ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆர் ப்ராடக்ட் வெக்டர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் எழுதிங்க. ஸோ எப்படி ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இது ஓகே ரெண்டு சார். ப்ராடக்ட் இருக்குது அதுல. ஒரு 2 வெக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணி ஸ்கேலாராகவும் பண்ணலாம், இல்லை 2 வெக்டர் மல்டிப்ளை பண்ணி வெக்டராகவும் பண்ணலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, என்ன சொல்றாங்க? 2 வெக்டரை மல்டிப்ளை பண்ணா ஸ்கேலாரா கிடைக்கும். அதே 2 வெக்டரை மல்டிப்ளை பண்ணா எகெயின் வெக்டரா கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்டுக்கு ரூல் பேர் என்னங்கிறாங்கன்னா, இந்த ரூல் பேரு டாட் ப்ராடக்ட். ஓகே, டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகே, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் வெக்டர் ப்ராடக்ட். ஓகே, இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். அதே மாதிரி இதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் பற்றி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் கால்குலேஷன். ஓகே, வெக்டர் ப்ராடக்ட் சேமா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இது எப்படி டிபெண்ட் பண்ணுறது? டாட் ப்ராடக்ட்டை எப்படி டிபெண்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ கிராஸ் ப்ராடக்ட்டை எப்படி டிபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சம் பேசிக் ஃபார்முலா கொடுத்துட்றேன், அதை மறந்துடாத. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, இன்ஜினியரிங் போனாலும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி ஓகே. உங்களுக்கு தெரியணும், ஐ கேப், ஜே கேப் அண்டு கே கேப் இவங்களாம் யார்? யூனிட் வெக்டர்ஸ். கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஓகே. அப்போ அதிலிருந்து நம்ம பேசிக் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிட் வெக்டர்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேக்னிடியூட் எடுக்கும்போது தான் வந்து ஒன்றுன்னு கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. ஐ கேப்போட மேக்னிடியூட் கிடைக்கும் போது தான் ஒன்றுன்னு தெரியும், அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, அது எந்த வெக்டர் வேணா இருக்கலாம், பட் மேக்னிடியூட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? ஒன்றுன்னு கிடைக்கும். அப்படிதானே மீனிங்? ஆமாங்க சார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட நார்மல் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றுங்கிறாங்க. சரிங்களா? இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, பார்த்துக்கோங்க. ஓகே சார். அதே மாதிரி ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் ஈக்குவல் டு 1, கே வெக்டர் டாட் கே வெக்டர் ஈக்குவல் டு ஆல்சோ 1. சரி, அதே டிஃப்ரெண்ட்டாக வந்தால் எப்படி ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட். ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 0 ஆயிடும். சி. சரிங்களா? ஜே ஓகே. வெக்டர் டாட் கே வெக்டர் இஸ் ஆல்சோ 0. அடுத்து யாரு? கே வெக்டர் டாட் ஐ வெக்டர் இஸ் ஆல்சோ 0. சரியா மேம்? ஓகே சார். இந்த டாட் ப்ராடக்ட் ஆல்ரெடி என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்கேலார் ப்ராடக்ட்னு தெரியும். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்குது? காம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன தெரியும்? காம்யூட்டேட்டிவ் லா. காம்யூட்டேட்டிவ் லாங்கிறது என்னது? ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஏ டாட் பிஏ பி டாட் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ ஸ்கேலார் இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? காம்யூட்டேட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகும் டாட் ப்ராடக்ட்ல. பட் கிராஸ் ப்ராடக்ட்ல அது ஆகுமா? அது கொஸ்டின் மார்க் ஆகாது. சரிங்களா? அப்போ இதுக்கு ஃபார்முலா ஓகே வந்து, சார். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னா, சப்போஸ் இங்கே பாருங்க, ஐ வெக்டர் டாட் கிராஸ், இங்கே டாட் இப்போ என்னது? கிராஸ் ஜே வெக்டர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்னா அனதர் வெக்டர் கே வெக்டர்னு கிடைக்கும். சரிங்களா? ஃபார்முலா அப்படி இன்டர்சேஞ்சாகவும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஓகே சார். ஜே வெக்டர் கிராஸ் கே வெக்டர் என்ன கிடைக்கும்? ஐ வெக்டர் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கே வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் என்ன கிடைக்கும்? ஜே வெக்டர் கிடைக்கும். ஜே. சரியா என்ன? ஓகே சார். சரி, அதே சேம் வேல்யூஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஐ வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் ஈக்குவல் டு 0. ஓகே, சேம் வெக்டராக இருந்தால் இந்த மாதிரி ஈக்குவல் டு 0 அண்ட் கே வெக்டர் கிராஸ் கே வெக்டர் இஸ் ஆல்சோ 0. இந்த ஜீரோங்கிறது என்னன்னா ஜீரோ வெக்டர்னு அர்த்தம். அந்த ஜீரோங்கிறது ஸ்கேலா, இந்த ஜீரோங்கிறது ஜீரோ வெக்டர்னு அர்த்தம். சரிங்களாம்மா? ஜீரோ தான் நோட் பண்ணுவாங்க, பட் அது எண்ட் ஆஃப் ரிசல்ட் வெக்டர் ப்ராடக்ட்னால அது வந்து ஜீரோன்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ இதுக்கு காம்படிட்டிவ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். ஆகாது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ரிவேஸ், இந்த வெக்டருங்கிறது என்னது? வெக்டர் டைரக்ஷன். கரெக்டுங்களா? இது வெக்டர் ப்ராடக்ட்ன்றாங்க. அப்போ எகைன் வெக்டர் தான் கிடைக்கும். அப்போ வெக்டர் கிடைக்கும் போது ஐ கிராஸ் ஜேவை ஜே கிராஸ் ஐன்னு எழுதினா இந்த டைரக்ஷன் போகும். அப்போ இது லிங்க் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். சரிங்களா? பட் இங்கே என்ன ஆகுது? வெக்டர் டாட் வெக்டர் வந்து ஸ்கேலார் ஆகிருக்கு, ஒரு டைரக்ஷன் இருக்காது. வெக்டர் டாட் வெக்டர் வந்து ஸ்கேலார் மாதிரி ஒரு டைரக்ஷன் இருக்காது இங்கே டாட் ப்ராடக்ட்ல.
பட் வெக்டர் ப்ராடக்ட்ல என்ன ஆயிருது? கிராஸ் ப்ராடக்ட்ல ஐ கிராஸ் ஜேங்கிறது அனதர் வெக்டர், அது ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். அப்ப ஐ கிராஸ் ஜேங்கிறது வந்து என்ன கிடைக்குது? கே வெக்டர்னு கிடைக்குது. அதே நான் ஜே கிராஸ் ஐன்னு எழுதுனா என்ன ஆகும்? அது ஆப்போசிட் டைரக்ஷனா மாறிடும். சரிங்களா? இந்த டைரக்ஷன் போகும்போது இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்? அது ஆப்போசிட் டைரக்ஷனா மாறிடும். அப்ப என்ன ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷனா மாறும்போது நெகட்டிவ் வேல போற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப ஓகே சார். இது வந்து கண்டிப்பா உனக்கு வந்து என்ன ஆகுது? சாட்டிஸ்ஃபை ஆகுது காமோடேட்டிவ் தான். அப்ப அதனோட மீனிங் என்ன? ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஜே வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர். அப்ப அது மீனிங் என்ன? ஜே வெக்டர் கிராஸ் ஐ வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் கே வெக்டர். இதுதான் நம்மளோட பேசிக் கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். இதுல இந்த ஃபார்முலா யூனிட் நார்மல் வெக்டர் ஃபார்முலா என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார், டவுட் இல்லை சார். சரி. இப்போ இந்த டாட் ப்ராடக்ட்டை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இஸ் அஸ் பர் ஃபார்முலா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இன்டு காஸ் தீட்டா. சரிங்களாம்மா? அதே கிராஸ் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு சேம் ஐடியா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்டு சைன் தீட்டா இன்டு என் கேப். இந்த என் கேப்போட மீனிங் என்னன்னா நார்மல் வெக்டர். அது என்ன நார்மல் வெக்டர்? எனி ஐடியா நார்மல் வெக்டருக்கு என்ன ஐடியா இருக்குதா? யூனிட் வெக்டர் தெரிஞ்சுட்டீங்க. நார்மல் வெக்டர் எப்படி இருக்கும்? 3D இதுல இப்போ இங்க ஒரு டயக்ராம் போகுது, இது ஒரு போகுது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்போ இது ஓகே. ரெண்டு பர்பெண்டிகுலர், இது ரெண்டுக்குமே சேர்த்து பர்பெண்டிகுலரா போறது தான் வந்து நார்மல் வெக்டர். ரெண்டுக்கும் சேர்த்து பர்பெண்டிகுலர்னா இப்படி இது ரெண்டு லைனுக்கு சேர்த்து பெண்ட் அப்படியே டைரக்டா இப்படி இப்படி நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன், இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா வெர்டிகலா, புரியுதா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம இப்போ நம்மளே பார்த்த மாதிரி இது ஒரு பேப்பர், அதனால நம்ம இப்போ இது பண்ண முடியல. இது இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி, இல்லைன்னா உனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கல, அப்போ இது ஒரு 90 டிகிரி கான்செப்ட். கரெக்டாமா? அப்போ இதுதான் வந்து ஆமாம் சார். நார்மல் வெக்டர் ஆகும். அதனால சொல்லிக்கிறாங்க, சப்போஸ் இதை வந்து ஐ வெக்டர்னு எடுத்துட்டீங்கன்னா, இதை வந்து ஜே வெக்டர்னு எடுத்துட்டீங்கன்னா, இது ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் நார்மல் வெக்டர் தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஐ வெக்டருக்கும் ஜே வெக்டருக்கும் பர்பெண்டிகுலர் வெக்டர் யாரு? கே வெக்டர் ஆகும். சரிங்களா? அதான் ஓகே சார். ஃபார்முலா வந்திருக்குது. ஐ வெக்டர் கிராஸ் ஜே வெக்டர் என்ன வந்திருக்குது? கே வெக்டர்னு வச்சிருக்குது. அப்போ இதனோட நார்மல் வெக்டர் என்ன வருமோ அதான் வரும், அது ஆப்போசிட். அதோட பர்பெண்டிகுலர் வேல்யூ என்ன வருமோ அதான் வரும். சரிங்களாமா? அதே ஓகே சார். அடுத்தது ஜே வெக்டர் கிராஸ் கே வெக்டர். ஜே வெக்டர் கிராஸ் கே வெக்டர் என்ன வரும்? ஐ வெக்டர் வரும். ஏன்னா அதான் பர்பெண்டிகுலர் வெக்டர். சரிடா என்ன? ஓகே சார். அப்போ ஒரு வேல்யூ ரெண்டு வெக்டர் காம்பினேஷன் பண்ணும்போது கிராஸ் ப்ராடக்ட்ல வந்து யார் நார்மல் வெக்டரா இருப்பாங்க? அதனோட 90 டிகிரி. இது ரெண்டு வெக்டருக்கும் யார் பர்பெண்டிகுலரா இருக்கிறாங்களோ அந்த வெக்டர் தான் வந்து நம்மளுடைய நார்மல் வெக்டரா இருப்பாங்க. சரிடா கண்ணு? ஓகே சார். சரிடா கண்ணு. இப்போ நார்மலா டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி நம்ம போறது? இது பேசிக் டெஃபினிஷன். சரிங்களா? அப்போ நார்மலா டாட் ப்ராடக்ட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் எப்படி போறது? அண்ட் ஆல்சோ ஆங்கிள்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க் 2 மார்க் சம்டைம்ஸ் 3 மார்க் கேட்பாங்க.